இடைத்தேர்தலை எப்ப வைப்பாங்கன்னு நானும் பெரியோர் ஆமா, நமக்கு ஒண்ணுதான் இருக்குது. நீ எதை பத்தியும் கவலைப்படாத. களமும் காலமும் நம்ம கையில தான் இருக்குது. ஜோசப் விஜய் இல்ல, ஜோசப் ஸ்டாலின் சொல்றாப்ல. என்ன சொல்றாப்ல? ஸ்டாலின் அந்த ஸ்டாலின் நினைச்சுக்கிருவ, ஜோசப்னா அவரை நினைச்சுப்ப. ரஷ்ய அதிபர் ஜோசப் ஸ்டாலின் சொல்றாப்ல. எப்படி சொல்றாப்ல? வெல்ல முடியாத படை என்ற ஒன்றே உலக வரலாற்றில் இருந்ததில்லைங்கிறான். இதெல்லாம் அவ்வளவு பெரிய படை இல்லை, இதெல்லாம் ஒரு பம்பரம். சுத்தணுன்னு வேகமா சுத்தும், எங்க ஆணி இருக்குன்னே தெரியாது. திடீர்னு கிருகிருன்னு அங்கே போய் டொப்புன்னு விடும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஆக்கரோடு அப்படி நிக்கணும். அப்ப மண்டை சுத்தி அப்படி விழுகும் போது ஒற்றே போட்டு ரெண்டா பொழக்கணும். புரியுதா? புரியுதா? இருக்குப்ப. இடைத்தேர்தலை எப்ப வைப்பாங்கன்னு நானும் பெரியோர் ஆமா, எல்லாம் ஒரு தடவை ஜிம்முக்கு போகிறதுக்கே பயப்பட்ட. மாலை காலை இரு வேலைங்க. அவன் அந்த பயிற்சியாளர் அண்ணன் மாட்டுக்கறி கோழி வேணாம், இப்போ என்னதான் சாப்பிட? ஐயோ மாட்டுக்கறி அந்த மசூல் பில்ட் பண்ண தானே தேவைப்பட்டு இது பண்ண போட்டு என்னையா பெரிய கொடுமையாக இருக்குது. படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கேன், கொலவெறியாக இருக்குது. ஒவ்வொரு தடவையும் பண்ணும்போது இவ்வளோ கஷ்டப்பட்டு எனக்கு கராத்தை பயிற்சி கொடுக்கும்போது இந்த நின்றுக்கிட்டு 100 பஞ்சடிமா அப்போ அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது இப்படிலாம் கற்றுக்கிட்டு போய் ஒருத்தனை அடிக்கணுமான்னு ஒரு கோபம்லாம் தணிஞ்சிடும். இவ்வளோ கஷ்டப்பட்டு பயிற்சி எடுத்து இந்த வேணை போய் அடிக்கிறதா அப்படின்னு அது மாதிரி வெறியாகிட்டு இருக்கு. பார்த்து என்ன பண்றேன்னு எனக்கே தெரியாது. நம் மாற்று என்பது கோட்பாட்டளவில் திராவிட இந்திய சித்தாந்தங்கள் தத்துவங்களுக்கு எதிராக கோட்பாட்டை கட்டி எழுப்பினது நாம் தான். அது விளைந்து அறுவடைக்கு வருகிற போது வேற ஒரு கையில் பலன் போயிடுச்சு. அதை வாக்கு செலுத்திய மக்கள் நெருப்பு சுடும் நெருப்பு சுடும் என்று ஓராண்டு பாடம் நடத்தினாலும் புரியாது. தொட அனுமதிக்கணும். தொட்டால் அதிலிருந்து என்ன நடக்கும்? அவர்கள் சொல்வார்கள் நெருப்பு சுடும் நெருப்பு சுடும் என்று. 60 நாளே ஐயோ அப்பா அதுக்குள்ளே கண்ணை கட்டுதேங்கிறான். என் பங்காளி வடிவேல் சொன்னா ஐயோ அதுக்குள்ளேயே கண்ணை கட்டுதேன்னு. இன்னும் 4.5 ஆண்டுகள் இருக்கு. இதுக்கு ஒரே மருந்து தான் என் உடன் பிறந்தவனே, பொறுமை. பொறுமை என்பதும் ஒரு வித போர்தான் என்கிறான் மாசேட்டு. நீங்கள் சத்தியத்தின் பக்கம் நில்லுங்கள். எனக்கு என் தலைவன் சொன்னதை நான் உங்களுக்கு சொல்றேன். நாம் தோற்கலாம், நாம் சாகலாம், சாதாரணமானவர்கள். ஆனால் சத்தியம் தோற்று போனதாக சரித்திரத்தில் செய்தி இல்லை. நாம் சத்தியத்தின் பக்கம் நிற்கிற சத்தியத்தின் மக்கள் உறுதியாக ஒரு நாள் வெல்லுவோம்.